சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனல்ல பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, சாட்டை சேனல்ல பேசாதீங்கன்னு என் காலில் வந்து விழுங்களேன். அதாவது போடல கதறி அட்டேங்க அப்பா பாரு. சரி, யார் விஜய் பத்தி பேச வரான்னு சொன்னது? யாருமே சொல்லலையே. ஏன் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களா, நம்ம வைக்கல் வந்து போங்க. அதாவது 1 லட்ச ரூபா ஒரு வீடியோக்கு 1 லட்ச ரூபான்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 10 ரூபா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா சேர்த்து தரேன்னு சொன்னாங்க. அப்படியே மண்டி போட்டு பிச்சை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நானே ஒரு கட்டு கதையெல்லாம் எழுதி, நமக்கு தான் புழு உறுதுனா கை வந்த கலையாச்சு, அதான் ஒரு கட்டு கதையெல்லாம் எழுதி அப்படியே விஜய் ரசிகர்கள் என்கிட்ட வந்து கெஞ்சுற மாதிரி நானே ஒரு கதையை அடிச்சு விட்டேன். அப்பதான் ஒரு 10 ரூபா 10 5 அப்படியே எக்ஸ்ட்ரா பிச்சை போடுவாங்க பாரு. ஏன் வைக்கல் வந்து போங்க. அதாவது உன்னையே வந்து நீயே என் காலையாவது நக்கிதான் வந்து 200 ரூபா பிச்சை எடுத்துருங்கிற. இதுல என்ன ஹைலைட்னா, நம்ம ஆளு செங்கல் சைக்கோவே உன்னை கட்சியை விட்டு 2 டைம் அடிச்சு துரத்தினாரு. புடவையெல்லாம் உரி விட்டுன்னு அடிச்சு துரத்தினாரு. நீ என்ன பண்ண? அண்ணனோட ரைட் காலை பிடிச்சிக்கின்னு, அண்ணா உன் காலை விட்டா எனக்கு 2 இட்லி கூட வழி இல்லைன்னா எப்படியாவது எனக்கு வந்து ஒரு ஓரமா, அதாவது சேலை தொடிக்கிற வேலையாச்சும் கொடுக்குறேன்ட்டு பிச்சை எடுத்துக்காங்க. ஏன்னா டேய், நாங்க வந்து உன் காலில் விடணும். இங்க வாடி. இதுல என்ன ஹைலைட்னா, உன்னால பல முறை சொல்லிட்டேன், அதாவது ஓப்பனா மனசு விட்டு பிச்சை எடுங்களான்னு சொன்னா, ஏன்டா இந்த மாதிரி வந்து நீங்களே ஒரு கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி வச்சுக்கின்னு அப்படியே விஜய் ஃபேன்ஸ் என்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க நான் வீடியோ போடக்கூடாதுன்னு. பெரிய அப்படியே கடப்பார காண்டி பண்ணி அப்படியே கம்பீரமா உட்காந்து பேசுறாரு. ஏன்னா எடுக்கிறது பிச்சை, இதுல அப்படியே வந்து அப்படியே கம்பீரமா அப்படியே கால போடுங்க, என் காலில் வந்து விழுந்துடாம, உன் காலில் வந்து விட மாட்டானுங்க. உன் காலில் வந்து விழுற சாக்கில் உன் கட்டவரை எல்லாத்தையும் நொடுக்கு உடச்சு விட்டுருவானுங்க. அந்த மாதிரி நிலைமையில இருந்துக்கினே, அதாவது 2 இட்லிக்கே உனக்கு வழி இல்ல. உனக்கு என்ன நீ இந்த மாதிரி வந்து கம்பு சுத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா டேய் இங்க வாடா, நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, உன்னையே எவனுக்கும் தெரியாது. விஜய் பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு 4-5 பேருக்கு உன்னை பத்தி தெரியும். அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி இவர் என்ன தொழில் பார்த்திருந்தா தெரியுமா? அதாவது படத்தை விமர்சனம் பண்ற பேர்ல அரண்மனை படத்துல விமர்சனம் பண்ணி 5-10 பிச்சை எடுத்துங்க அந்த ஒரு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு, அதாவது வெறி நாய்க்கு பிரியாணி கட்ச மாதிரி 1 லட்ச ரூபா 1 லேக் பேர் டே 1 லேக் பேர் வீடியோக்கு 1 லேக் என்ற மாதிரி சொல்லிவிட்டானுங்க. அதுல இருந்து வெறி கொண்டு போய் பேசுனதே திருப்பி பேசிக்கினே நீ வீடியோ போட்டு கிடக்குற. நீ விஜய்க்கு ஒரு நாளைக்கு அப்போ உன் குடும்பத்தையே விஜய் தான் வாழ வைக்கிறாரு. இதுல எதுக்குடா வந்து வீணா வந்து பேசி தர்மடி வாங்க போறீங்களாடா? ஏன்னா டேய்